Hello students, இன்னைக்கு நம்ம 11th standard maths chapter 10 exercise 10.2ல 12th question பார்க்கலாம். question என்னன்னா y equal to sin x by x square. same method u by v formula இருக்கு. இது வந்து divideல இருக்கறனால இது quotient rule formulaவை யூஸ் பண்ணலாம். நம்ம u by v equal to v into u dash minus u into v dash by v square மாதிரி formula clear எழுதிப்போம். ஓகேவா இப்போ u equal to எடுத்துக்கிறோம் sin x v equal to x square numerator value denominator value கரெக்டா எடுத்தாச்சு. இப்போ u dash இத du by dx னு எழுதலாம் இல்ல u dash னு எழுதலாம். u dash னா sin x ரெப்ரசன்ட் பண்ணா cos x, v வந்து v dash பண்ணும்போது dv by dx னு சொல்லலாம் இல்ல v dash னு சொல்லலாம். இது வந்து 2x square பண்ணும்போது என்ன ஃபார்முலா x power n equal to nx பவர் n minus 1. அப்ப என்ன பவருக்கோ அதுல இருந்து minus 1 பண்ணணும். அந்த பவரை முன்னாடி கொண்டு வரணும் அவ்வளவுதான். அப்ப x ஸ்கொயர்னா 2x 2 minus 1 2x பவர் 1 ன்னு வரும். ஓகேவா அப்ப என்ன வரும் 2x பவர் 1 எனிதிங் பவர் 1 னாலும் அதே தான் வரும் வேல்யூ 2x ன்னு போட்டுக்கலாம். அப்ப v dash equal to 2x u dash equal to cos x. clear. இப்ப dy by dx கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஃபார்முலா என்ன வரும் v into u dash v வேல்யூ x ஸ்கொயர் into cos x u dash value minus u into u value என்ன sin x into v dash வந்து 2x by x square the whole square னா v square இது வந்து என்னது v value வந்து நம்மளுக்கு x square தெரியும். அப்போ அந்த v square னா அதை மேல ஸ்கொயர் பண்ணா v square. கிளியர்மா இது சும்மா உங்களுக்கு புரியறதுக்கோசம் போடுறேன். ஓகேவா இப்போ x square cos x minus 2x முன்னாடி வந்து sin x போட்டுட்டோம் மைனஸ் எல்லாமே மட்டும் பண்ணிட்டோம் பை இது ஸ்கொயர் வந்து ரெண்டுமே இருக்கும்போது என்ன பண்ணோம் 2 into 2 4 ஆயிடும் x பவர் 4. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் x இப்போ வந்து dy by dx equal to x காமன் எடுத்துட்டா இங்க ஒரு x cos x இங்க ஒரு x காமன் எடுத்துட்டா வெறும் 2 sin x by x பவர் 4 இருக்கும். இப்போ x பவர் 4 கேன்சல் பண்ணும்போது x பவர் 3 வந்தாச்சு. ஓகேவா அப்போ x cos x minus 2 sin x by x power 3. clear. ஒண்ணுமேல u by v மெத்தட் ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். u தனியா v தனியா எடுத்து செப்பரேட்டா டிஃபரன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி மோஸ்ட்லி எது காமனா இருக்கோ அதை வெளியே எடுத்தனா டினாமினேட்டர் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ற வர ஃபைனல் ஆன்சர் தான் dy by dx x cos x minus 2 sin x by x cube. okay clear students. thank you students.